தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட அன்புடன் அழைத்து வந்துள்ளது. நமக்கு இயேசு கிறிஸ்து வழங்கியுள்ள அன்பு கொடை தான் அவரது திருவுடலும் இரத்தமும் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்பை பல ஆயிரம் வழிகளில் நாம் உணர்ந்தாலும் அந்த வழியிலேயே மிகவும் சிறந்தது நாம் அன்பை கொண்டவருடன் தங்கியிருப்பது, பரிசுகள் தருவது, வார்த்தைகளில் சொல்வது, செயல்களில் காட்டுவது என்று பல வடிவங்களில் அன்பு வெளிப்பட்டாலும் பிறருடன் பிறருக்காக முழுமையாக பிரசனமாகி இருப்பதே அன்பு. இந்த முழுமையான பிரசனம் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் தொடர முடிந்தால் அதுதான் அன்பின் உச்சம். எந்த ஓர் உணவையும் நாம் உண்டவுடன் அது நம் உடலோடு கலந்து ஒன்றாகிவிடும். நம் இரத்தமாக, தசையாக, எலும்பாக, நரம்பாக மாறிவிடும். உணவுக்குள்ள இந்த அடிப்படை உணவுக்கெல்லாம் இறைவனுக்கு உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்த்திடுவோம். இந்த எளிய உணவில் நாம் உடலாக மாறி நம்மை வாழ வைக்கும் உணவில் இறைவன் நம்முடன் வாழ்கிறார் என்பதை நமக்கெல்லாம் தரப்பட்டுள்ள அற்புதமான கொடை. உறவுகளின் உச்சக்கட்ட இறுதிக்கட்ட வெளிப்பாடே இயேசு நமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தது. வாழ்வின் உணவை ஒன்றிப்பின் உணவை உண்டு கிறிஸ்துவின் வாழ்வோடு ஒன்றிணைப்போம். இதற்காக இன்றைய இப்பெருவிழாவை திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செல்கின்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் நம் ஊழியன் மோசே வழியாக மிருகங்களின் ரத்தத்தை கொண்டு செய்த உடன்படிக்கையை விவரிக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்து
பிற இன தெய்வங்களை வழிபட்டு உடன்படிக்கையின் அன்பை முடித்தனர். எனினும் இறைவாக்கினர் எரேமியா வழியாக புதியதோர் உடன்படிக்கையை முன் அறிவித்தார். இந்த புதிய உடன்படிக்கையின் இறைவாளர் இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்ந்து விடுதலை நூலிலிருந்து வாசிக்கப்படுவதை கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 3 முதல் 8 வரை. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படித்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்தும் வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பர்களின்
இரண்டாம் வாசகத்தில் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நடக்கும் இறைவாழ்பாட்டிற்கு கிறிஸ்துவே தலைமை குரு. அவர் திருப்பலி செய்யும் கூடாரம் பெரியது, நிறைவு மிக்கது. அவர் பலியாக படைத்த இரத்தம் அவரது சொந்த இரத்தமே. அவரது தூய இரத்தத்தையே ஒரே ஒரு முறை சிந்தி மானிடரை மீட்டார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்டது என்றும் நிலைக்கும் உரிமை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது என்று உரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் ரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 11 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டதல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்ததல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்கு சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்குகள் முறைப்படி அவர் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யும் பொழுது சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின்படி இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு இந்த உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர் வானவர். வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய் கெடுதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மேல் இறங்கிடுவீரே. எமக்கு நல்ல அமுதை ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய், அனைத்தும் வல்லோய். மாந்தருக்கு இங்கு உணவினை தருவோய். அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நும்முடன் பங்கினை கொள்ளவும் வான்திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமென். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து
இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 12 தொடக்கம் 16 தொடர்ந்து 22 தொடக்கம் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறை ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பேராயர் டொமினிக் தாங் என்பவர் ஒரு சீன பேராயர். அவர் 21 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 21 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. அந்த சிறை தண்டனை மிக கொடுமையான சிறை தண்டனை. அந்த அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த சிறையிலே காற்றோட்டத்திற்கு ஜன்னல்கள் கூட இல்லை. அந்த அளவிற்கு ஒரு கொடுமையான சிறை. அதிலே அவர் உள்ளே தள்ளப்படுகிறார். முதல் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. அப்ப அந்த கதவை திறந்து சிறை அதிகாரி கேட்கிறார், உனக்கு ஒரு சில மணி நேரங்கள், மணி துளிகள் அல்ல, ஒரு சில மணி நேரங்கள், 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உனக்கு நாங்கள் தரப்போகிறோம். நீ என்ன செய்ய ஆசைப்படுகிறாய் சொல், அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கேட்கிறார்கள். அவர் அமைதியாக இருக்கிறார். இவர் கேட்கிறார், குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அமைதியாக இருக்கிறார். இந்த ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடை அணிய வேண்டுமா என்று கேட்கிறார். அவர் இன்னும் அமைதியாக இருக்கிறார். ஒரு மணி நேரம் வெளியிலே சென்று நடைப்பயணம் செய்ய வேண்டுமா, புதிய காற்றை சுவாசிக்க வேண்டுமா சொல் என்று கேட்கிறார்கள்.
அப்பொழுதும் அவர் அமைதியாக இருக்கிறார். சரி, உன்னுடைய உறவினர்களை அழைத்து வரட்டுமா? அவர்களை பார்க்க உனக்கு விருப்பமா, ஆசையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் அவர் அமைதியாக இருக்கிறார். கேட்டவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவனும் அமைதியாயிட்டான். அப்பதான் இவர் சொன்னாரு, எனக்கு இப்பொழுது உடனே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? திருப்பலி எதுக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? எதற்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? அவர் என்ன எதை மனசுல வச்சுட்டு கேட்கிறார்? இதை எதற்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? எங்கேயோ பதில் கேட்குது. எதற்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? நற்கருணை ஆண்டவரை பார்க்க வேண்டும். எதற்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? நற்கருணை. திருப்பலியில் தானே ஆண்டவரை பார்க்கிறோம். அப்பமும் ரசமும் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. எனவே அந்த நற்கருணையை பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், இயேசுவை நான் காண வேண்டும். எனவே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். திருச்சபை நமக்கு மிக முக்கியமான 2 கொடைகளை விட்டு சென்றிருக்கிறது. இதை நீங்க யாராவது கரெக்டா சொல்லிடுறீங்களான்னு பார்ப்போம். 2 கொடைகளை விட்டு சென்றிருக்கிறது. 2 கொடை. முதல் கொடை என்ன? இரண்டாவது கொடை என்ன? 2 கொடைகளை நமக்கு திரு அவை விட்டு சென்றிருக்கிறது. திரு அவை நமக்கு கொடுத்திருக்கு. இயேசு விட்டு சென்றிருக்கிறார். என்ன கொடை? முதல் கொடை என்னது? நீளமான கருப்பு கொடை. இரண்டாவது மடக்கு கொடை. அப்படிதானே? 2 கொடைகளை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? என்ன கொடைகளை கொடுத்திருக்கிறார்? முதலாவதாக பெரிய வியாழன் என்று தூய நற்கருணையை ஏற்படுத்தியது. என்றைக்கு? பெரிய வியாழன் அன்றைக்கு தூய நற்கருணையை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்ததுதான் மிக மிக முக்கியமான முதல் கொடை. இரண்டாவது கொடை என்ன? பெரிய வெள்ளிக்கிழமை கொடுக்கிறார். அது என்ன? யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு கொடையை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய கொடை. நான் க்ளூ கொடுத்தாச்சு. பெரிய வெள்ளிக்கிழமை எதை கொடுக்கிறார்? உயிரை கொடுக்கிறார். அது ஓகே. என்ன கொடையை நமக்கு விட்டு செல்கிறார்? இதோ உன் தாய். யாரை கொடுத்து செல்கிறார் நமக்கு? அன்னை மரியாவை நமக்கு கொடையாக கொடுத்து செல்கிறார். ஆக முதல் கொடை எது? நற்கருணை. இரண்டாவது கொடை எது? அன்னை மரியா. இதை தயவுசெய்து நல்ல சத்தமா சொல்லுங்க. முதல் கொடை என்ன? நற்கருணை. இரண்டாவது கொடை என்ன? அன்னை மரியா. இந்த 2 கொடைகளில் முதல் கொடையைத்தான் நாம் இன்று பெரிய விழாவாக என்ன கொண்டாடி கொண்டு இங்கே இருக்கிறோம். இன்று மிக முக்கியமான விழா இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த பெரிய வியாழன் என்று இயேசு நமக்கு விட்டு சென்ற கொடை. சரி, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசகத்துக்குலாம் வரணும். முதல் வாசகம் கவனித்தீங்களா இல்லையா? முதல் வாசகத்துல சும்மா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுங்க, அங்க என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக மக்கள் மீது ஒன்று தெளிக்கப்படுகிறது. என்ன தெளிக்கப்படுகிறது? ரத்தம். எதனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது? ஆட்டுக்குட்டி ரத்தமா? காளை மாட்டினுடைய ரத்தம். அதை தலையை வெட்டி அந்த ரத்தத்தை அங்கிருந்த மக்கள் மீது அந்த உடன்படிக்கை நினைவாக தெளிக்கப்படுகிறது. அடுத்து நாம பார்க்கிறோம், சில சமயங்கள்ல ஆட்டுக்குட்டியை கூட வெட்டி நம்ம என்ன செய்யறோம்? பலியாக அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். சில பேர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு கோழி, சேவல் இது போல கழுத்து அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே தெளிப்பாங்க, பார்த்திருக்கிறோம். அப்படிதானே? ஆக விலங்குகளை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தின் வழியாக, அந்த காளை மாட்டின் இரத்தத்தின் வழியாக அங்கே உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும்
தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். எப்படி பெறுகிறார்கள்? சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை. யார் யாரு? தீட்டுப்பட்டவர்கள் மீது. ஆக தீட்டுப்பட்டவர்கள் தூய்மை ஆகிறார்கள். அடுத்ததுதான் மிக முக்கியம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆனால் இயேசு தன்னுடைய இரத்தத்தையே, தன்னையே நமக்கு பலியாக கொடுக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்துகிறார். இது எதற்காக? சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ செய்கிறோம். சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்கள் நாம் நமக்கு எதிராகவும் செய்கிறோம், மற்றவர்களுக்கும் அதை செய்கிறோம். இந்த செயல்களில் இருந்து நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துவதற்காக. ஆக விலங்குகளுடைய இரத்தத்தினுடைய பணி என்ன? இயேசு தன்னுடைய இரத்தத்தையே சிந்துகிறாரே, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பெருமை என்ன என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பெரிய வியாழன் என்று நடைபெற்ற அந்த உண்மை நிகழ்விலே இயேசு நமக்கு நடத்தி காட்டுகிறார். திராட்சை ரசத்தை கிண்ணத்தில் ஊற்றி சிறிது அதிலே தண்ணீரையும் கலந்து அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து கடைசியில் ஒன்று சொல்றார், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக அவர் கோதுமை மாவிலிருந்து செய்யப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இதையும் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரம் தான், அதைத்தான் திருப்பலியிலே ஒரு வார்த்தை சொல்றோம். அது என்ன நேரம்? அது என்ன நேரம்? திருப்பலியில அதுக்கு ஒரு பேர், அழகான பேர் நம்ம வச்சிருக்கோமே, எழுந்தேற்றம். அதுக்கு பேர் என்னது? எழுந்தேற்றம். இந்த எழுந்தேற்றம் அப்படின்னா என்ன? சாதாரண ஒரு அப்பம், கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு அப்பம் இயேசுவினுடைய உடலாக மாறுகிறது. இதுதான் எழுந்தேற்றம். திராட்சை ரசம் இயேசுவினுடைய ரத்தமாக மாறுகிறது. இதுதான் எழுந்தேற்றம். எழுந்தேற்றம் முடிஞ்சிருச்சா? பூசைக்கு போகும் கேட்பாங்க சில பேர், எழுந்தேற்றம் முடிஞ்சிருச்சா, இனிமே பூசைக்கு போய் என்ன புண்ணியம், நம்ம வேண்டாம் அப்படின்னு இருந்துருவாங்க. அதனால வாசகம் முடிஞ்சு நிறைய பேர் வர்றவங்க பார்த்துருக்கேன். சாமியார் எப்படா பிரசங்கம் முடிப்பாரு, கோயில் மெயின் கேட் வழியா கோயிலுக்குள்ள நுழைவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. நீங்க பிரசங்கம் முடிஞ்சு கோயிலுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களாம் வருவாங்க. அவங்களுடைய முகத்தை நீங்க ரொம்ப அழகா பார்க்கலாம். நீங்க சில பேர் இருக்காங்க, எழுந்தேற்றம் முடிச்சாலும் வந்து நன்மை நாக்க நீட்டி நன்மை வாங்கிட்டு போறவங்களை நீங்க பார்க்கலாம். சோ உண்மையான அந்த இயேசுவனுடைய இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்றால் தந்தை மகன் தூயாவை சாமியார் போட்டு தொடங்குறாரே, அதிலிருந்து சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று என்று சொல்லுகின்ற வரை யார் யார் திருப்பலியிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவர் இயேசுவனுடைய முழுமையான கல்வாரி பலியிலே கலந்து கொள்கிறார்கள். பாக்கி எப்ப பூசைக்கு வந்தாலும் வேஸ்ட். அதுக்கு வராம வீட்டிலே இருந்துக்கலாம். அதுக்கு வராம வீட்டில் இருந்துக்கலாம். ஏன்னா திருப்பலி என்பது கலை நிகழ்ச்சி அல்ல. வரவேற்புரை நடனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம், அப்புறம் போய் கலந்துக்கலாம், எப்ப டான்ஸ் ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் என்று நினைப்பதற்கு இது கலை நிகழ்ச்சியோ அல்லது பட்டிமன்றமோ வேறு எதுவுமோ அல்ல. இது திருப்பலி, கல்வாரி பலி. இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மீட்பினுடைய சின்னமாக அடையாளமாக நமக்கு விட்டு சென்ற ஒரு புனிதமிக்க நாள். அதுதான் திருப்பலி. அந்த திருப்பலியை கொண்டாடுவதற்கு நாம் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இருந்தால்தான் அந்த திருப்பலியினுடைய பலனானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இல்லையே அது வீணிலும் வீண் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு அவையினுடைய கருத்தாகவும் இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே எதற்காக ஆண்டவர் இயேசு நற்கருணையை நமக்கு கொடுக்கிறார்? உடலையும் இரத்தத்தையும். அது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறார்? எதற்காக? பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை ஆண்டவரோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் மிக முக்கியமானது. இன்னொன்றையும் நமக்கு உணர்த்துகிறது.
இந்த நற்கருணை ஆண்டவர் ஒரு உண்மையான உடன் இருப்பை நமக்கு தருகிறது. உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும், இயேசுவனுடைய உண்மை பிரசன்னம். இப்ப இங்க அருமையான கோயில் இருக்கிறது, அருமையான மக்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நற்கருணை இல்லை என்றால் இந்த ஆலயத்திற்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? இருக்கா? இல்ல. நாம் எதற்காக இந்த ஆலயத்திற்கு வருகிறோம்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வருகிறோம். இவர் இல்லை என்றால் இது ஆலயமா என்று கேட்டால் இல்லை. அதனாலதான் கிளை கிராமங்கள்ல நாம அதை சிற்றாலயம் சொல்றோம். அந்த காலத்தில் அது ஜபக்கூடம் என்று சொன்னார்கள். அங்கே நற்கருணை பேழை கிடையாது, பங்கு தளங்களில் மட்டும்தான் இருக்கும், பங்கு ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கும். மற்ற இடங்களில் கிளை கிராமங்களில் பொதுவாக வைக்க மாட்டார்கள். சில பங்குகள்ல பார்த்தா பங்குக்கு ஈடாக கிளை கிராமத்திலே குடும்பங்கள் 400-500 பேர் இருந்தாங்கன்னா அது ஆயருடைய அனுமதியோடு அங்கே நற்கருணை பேழையை நிறுவுவார்கள். அங்கு அடிக்கடி திருப்பலி நிறைவேறும் என்பதற்காக. எனவே இந்த ஆலயம் நமக்கு முழுமை பெற வேண்டும் என்றால் இங்கே நற்கருணை ஆண்டவர் இருக்க வேண்டும், இருக்கிறார். இது எதை காட்டுகிறது? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே இங்கே பிரசன்னமாயிருக்கிறார் என்பதால் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான உடனிருப்பை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த தூய்மை மிகு நற்கருணை. இந்த ஒரு சிந்தனையோடு தான் நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவற்றையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி மீண்டும் தந்தையாம் இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்கும் பலியிலே ஆண்டவர் நம்மை இணைத்துக் கொள்வது இந்த நற்கருணை வழியாகத்தான் என்பதை உணர்ந்து அந்த நற்கருணைக்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். அதை நாம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தோடும் அதற்குரிய மரியாதையையும் செலுத்துவோம். மரியாதை என்றால் என்ன? அதை எப்படி நாம் மகிமைப்படுத்துவது, மாட்சிப்படுத்துவது என்றால் இந்த ஆண்டவர் பலியிடப்படுகிற கல்வாரி பலியிலே, திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கெடுக்க முயற்சி எடுப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களை நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே, இறைவா,
முன்பு உம் சீடர்களோடு இருந்தது போல இன்று என் திரு அவையில் உமது ஆற்றலினால் உத்வேகத்தோடு தங்கள் வாழ்வால் திருத்தந்தை முதல் கடைநிலை பொதுநிலையினர் வரை அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் பல நிலைகளில் பிளவுபட்டும் ஒருவர் மற்றவரை குறை கூறியும் வாழும் போக்கினை நன்கு அறிவீர். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற உமது தாக்கம் எம் நாட்டு தலைவர்களிடையே மேலோங்கி நீ விரும்பும் இறையரசம் வழங்கிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, நற்கரையின் உருவில் உமது திருமகன் எம்மிடையே என்றும் வாழ்கிறார் என்பதையும் உமது அளவற்ற அன்பை என்றும் எங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதையும் நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் ஊற்றான இறைவா, இப்புதிய கல்வி ஆண்டில் முதல் முறையாக பாடசாலை சென்று கல்வி பயிலவிருக்கும் எம் சிறார் முதல் தங்கள் இறுதி படிப்பை முடிக்க உள்ள எம் இளையோர் வரையுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வலம் வர உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான நம்பத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவாளி வாழ்த்து பெறுவீராக. ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ள குழந்தை ஏற்றலும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இருந்து திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலியும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி,
ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளருக்கு உணவாகத் தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாகச் சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானதூதுகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒன்றாய் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள்
இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.